எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான புரோட்டா குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ருப்போம். புரோட்டா குருமாவுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிருப்போம். அதில் நானும் ஒருத்தர். நீங்களும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிடுறேன். மாற்றினதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் அரைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன மசாலாவாக ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா தான் இந்த குருமாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக லைட்டாக ஒரு திருன்னு இருக்கும் அந்த புரோட்டா மசாலா. சேம் அதே மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நான் ட்ரை பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ செய்யக்கூடிய அளவு வந்து ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா, சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதுதான் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மசாலா. கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நீங்கள் மல்லித்தூள் சேர்க்காம தான் செய்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த குருமாக்கு இந்த மசாலா தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும். இல்லை லைட்டாக கோர்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்தலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு, ஸோ வேலை வந்து தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10th படிச்சிருந்தால் போதும். ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நல்லா அழகாக தமிழ் பேசுனீங்க அப்படின்னாலே போதுமானது. இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகளை பற்றின ஒரு ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தராங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திரம் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய். கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரியாணி இலைன்னு சொல்லலாம், பிரிஞ்சி இலைன்னா அது வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லேசாக செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன அந்த பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களோட வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. என்னது பெரிய வெங்காயம்னால 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக செவந்து வரட்டும். செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் செவந்து அது நல்லா சுருண்டு வரணும்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிடும்போது லேசாக வாயில் கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது லைட்டாக அந்த வெங்காயம் கடிப்படும் இல்லையா, அது மாதிரி. இப்போது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைக்க வேணாம், சும்மா கொஞ்சம் நெருன்னு அரைச்சிங்கன்னா போதும். இது கூட பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது இந்த அளவுக்கு குருமா டேஸ்ட்டு, புரோட்டா குருமா டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. கூட ஒரு பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காகவும் லைட்டான ஒரு காரத்துக்காகவும் சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியில் உள்ள தண்ணி கொஞ்சமாக இஞ்சி வரட்டும். கொஞ்சமாக அந்த தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சமாக சுண்டணும். அந்த தக்காளியில் உள்ள தண்ணி கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து மெதுவாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டி விடுங்க அந்த சூட்டில். அதுக்கப்புறமா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிலே சேருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியமாக வந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி திக்காகிடும்.
அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அது கொதிக்கும் போதே அதோடைய பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும், லைட்டாக திரியாக அந்த புரோட்டா குருமாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடே கமகமான்னு இருந்துச்சு. விக்னேஷ் சிவானி 2 பேரும் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருந்துச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து புரோட்டாக்கு, நானுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குருமா ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் கமெண்ட்ஸ்க்காக இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும். நன்றி. தேங்க்யூ. பை.